இருக்கணும். ரெண்டாவது வாசிங்க பாப்போம். 4வது வசனம் யாராவது வாசிங்க. அவன் குமாரன் அவன் தன் நாளிலே தன் வீட்டிலே விருந்து செய்து தங்கள் 3 சகோதரிகளையும். ரெண்டாவது ஐக்கியம். ஒரு ஆமென் சொல்லுங்க. எந்த வீட்டுல ஐக்கியம் இருக்கோ அந்த வீட்டை கர்த்தர் தொடர்ந்து வேலி அடைப்பா. புருஷன் முன்னாடிக்குள்ள ஐக்கியம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. 2 மூஞ்சியை வச்சுக்கிட்டு நிற்கும், வியாதி மாதிரி நிற்கும். ஆமா, பிறகு வியாதியை ஈஸியா பிசாசு உடைச்சிட்டு வந்துடும். ஒற்றுமையே பலம். உலகத்துல பலம் இருந்தா சொல்லுங்க, ஒற்றுமையே பலம். சின்ன வயசுல ஒரு கதை கேட்டுப்போம், மாடெல்லாம் ஒற்றுமையா இருந்துச்சு. அம்மா இல்லையா, ஒரு கூலி மாடு போட்டு வந்துச்சு, தனியா ஒன்ன இருந்துச்சு கலட்டிச்சு. அவன் ஒன்ன போட்டு சாப்பிட்டுச்சு. அவன் நல்லா பிசாசு அப்படிதான். கவனிங்க, முதலாவது பிசாசு குடும்பத்துல எப்படி உள்ள வர வைப்பான் தெரியுமா? அவனால உள்ள வர முடியலாட்டி என்ன செய்வானா, ஒற்றுமையை உடை. தயவு செய்து நான் சொல்றேன், குடும்பத்துல ஐக்கியமா இருக்கும். ஒரு ஆமீன். புருஷன், பொண்டாட்டி, பிள்ளைகள், மாமியா, மருமகன் எல்லாம் ஐக்கியமா இருக்கும். ஐக்கியமா விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனாதான் கர்த்தர் கிட்ட தொடர்ந்து வேலி அடைக்கும். பக்கத்துல இருந்துருங்க, ஒற்றுமையா இருங்க, ஐக்கியமா இருங்க. நிறைகள் இருக்கும், முறைகள் இருக்கும். விட்டு கொடுத்து போனோம், பொறுத்து போனோம். அப்பதான் வேலையும் ஒழுங்கா ஸ்ட்ராங்கா இவங்க பாத்தீங்கன்னா பிள்ளைங்க ஐக்கியமா இருக்காங்க. இந்த காலத்துல அண்ணன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐக்கியமா இருக்க மாட்டாங்க. உண்மைதானே? நான் இருக்கேன், எங்க அக்கா இருக்கா, என் தம்பி இருக்கான். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஐக்கியம் இருக்கணும். அவங்க ஒன்னா சாப்பிட்டாங்களாம், தங்கச்சி மாற கூப்பிட்டாங்களாம், வாங்கம்மான்னு தங்கச்சி மாற மச்சா மாற பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டாங்க. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும் அதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வீடு எப்படி இருக்கும்? ஆமே, நான் கனகக்கா வீட்டுல அடிக்கடி ஆச்சரியப்படுறது என்னன்னா அதுதான். அவ்வளவு பிள்ளைகள் ஒற்றுமையா இருக்கும். சித்தி பிள்ளைகள், பெரியப்பா பிள்ளைகள் கிடையாது. எல்லாம் அன்பா ஐக்கியமா இருக்கும். ஊர்காரனுக்கு உலகத்தான் பிடிக்காது. அவனே வச்சா வைப்பான். வீட்டுல என்ன இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது, பிரச்சனை இருக்கக்கூடாது. அதனால நான் சொல்றேன், வீட்டுல ரொம்ப முக்கியம் ஐக்கியம். நான் தைரியமா சொல்லுவேன், கவனிங்க, பிரிவினையோட இருந்து நீங்க என்னதான் அந்நிய பாஷை பேசினா, கவனிங்க, பிரிவினையோட இருந்து கசப்போட இருந்து நீங்க என்னதான் ஜெபம் பண்ணாலும் அது ஆண்டு கொடுக்குற ஜெபமே கிடையாது. உண்மையிலே ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா அன்பு, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களே ஊச்சப்பட்டு. ஆமென் சொல்லுங்க. முதலாவது நல்லா கவனிக்கணும். முதலாவது யோகின் வீட்டுல இருந்து ஜெபம், 2வது யோகின் வீட்டுல இருந்து ஐக்கியம். அதை ஒரு நாள் விட்டாதீங்க. ஆமென்.